श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किय श्रीवेदान्ताचार्यवर्यो मे सुधत्ताविदाकृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रामबद्धदीक्षं दयानिधिं देवदान्तरण्यं देवमैग्र्यहं प्रपद्ये तिशन्तमे देव सदा तुदीया कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्ति सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पारदर्शनाथ विदग्धगोष्ठी सभागणेषु जिगीर्षमैकदार्क्यं जपाकसंवादनमभ्युपेयाः व्याख्यामुद्राङ्करसरोजे पुस्तकं शृङ्गचक्रे विरद्भिन्नस्फटिकरचरे पुण्डरीकेण शृण्णः अम्लाश्रीरमृतदेहं स्विप्लावयन्मामाविर्भूयादनगमयिम मनसे वागधीशः. So I think we were doing Prashnottari, right? The students have read. Yes, sir. Ninth question varaikum pannirukka swami. Ninth right. Adiyan na explain pannana illa pasanga padichadona seriya? Pasanga padichu devriro answers la sollirken swami. Sure. Okay. Innum 3 irukku baaki illaya? Adiyan. 9 varla irukku. Correct. So who was the author of Madhura Vijayam? Rani Ganga Devi. Yare? Rani Ganga Devi. Sorry. Rani Ganga Devi. ரொம்ப முக்கியமான ஆத்தர், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆத்தர். அதுவும் நம்ம சம்பிரதாயத்துல, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேர். என்ன மதுரா விஜயம்னாக்க, இந்த அலாவுதீன் கில்ஜி காலத்துல தெற்க படையெடுப்பு நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். ரங்கநாதன் கோவில்ல பெரிய சண்டை நடந்தது. உற்சவமூர்த்தி ஏழை பண்ணிட்டு அப்படி ஊர் ஊரா எல்லாரும் போய் கடைசியில திருமலைக்கு வந்தா அவர்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல குழந்தைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவா கொல்லப்பட்டார். ஸ்ரீரங்கத்துல மாத்திரம் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவா சண்டையில கொல்லப்பட்டார். அது ரொம்ப இரக்கமே இல்லாம கொடூரமான யுத்தத்துல மரணம்ங்கிறது உண்டு. அதை எதிர்பார்த்து போறதுதான் யுத்தமே. ஆனா அந்த மாதிரி கிடையாது, கோரமான யுத்தம். அதெல்லாம் எப்படின்னாக்க, மரத்தை எப்படி வெட்டி சாய்ப்பாலும் அந்த மாதிரி சாய்ச்சாங்க. அந்த மாதிரியான கோரமான யுத்தம் அது. அதுக்கப்புறம் மதுரை, இந்த மதுரா அப்படிங்கிறது மதுரை இருக்கு இல்லையா, இன்னைக்கு மதுரை சொல்றோம் இல்லையா, அந்த மதுரையையும் அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய தளபதி மாலிக் கபூர் பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி உலூகான்றவரும் திரும்பி வந்தார் ஒரு 8 வருஷம் கழிச்சு. இதே சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல ஒரு திருப்பமான இடம் இது. அந்த போர் அதுல நிறைய சொல்றார். அதுல சுதர்ஷன சூரி, இவருடைய குரத்தாழ்வானுடைய பேரன் சுதர்ஷன சூரி கொல்லப்படுகிறார். அப்ப அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைகளையும் அந்த ஸ்ரீகோசம் ஸ்வத பிரகாஷிகா பூமோ ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம்னு சொல்லக்கூடிய அந்த மங்கள ஸ்லோகத்துக்கு பதில் இது. என்ன நடந்தது, சரித்திர உண்மையாது அப்படின்னா, ஆமாம் சரித்திர உண்மை. பரிரக்ஷிதா, எப்படி பரிரட்சணம் பண்ணப்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரியணும். சுதப்பிரகாஷிகையும் அந்த 2 குழந்தைகளையும் சுவாமி தேசிகன் கையில ஒப்படைச்சிட்டு சுதர்ஷன சூரி சுவாமி இறந்துடுறார், வர வச்சுடுறார். அவர் சண்டை போடுறார், எல்லாருமே சண்டை போடுறார். அதுல சுதர்ஷன சூரியும் சண்டை போடுறார், சுவாமி தேசிகனும் சண்டை போடுறார். ஆனா சுவாமி தேசிகனுக்கு எதுவும் ஆகல.
நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அப்போ சுதர்சனபூமி இறக்கும் சர்வாயில சுவாமி தேசிகனை கூப்பிட்டு, நீ கிளம்பு, இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்றார். நீ மேல்நாட்டு கிளம்பி போன்னு சொல்லி சுவாமியினுடைய ஆணை, சுவாமி தேசிகனுக்கு சுதர்சன சூரி இட்ட ஆணை. இந்த ஸ்ரீகோசத்தையும் எடுத்துண்டு 2 குழந்தைகள், தன்னுடைய குழந்தை நயனாராச்சார் சுவாமியுடைய ஆசிண்டு பணத்தோட பணமா உள்ள படுத்துண்டு ராத்திரி பொழுது போக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறார். வீரர்கள்லாம், அந்த எதிரி வீரர்கள்லாம் போன உடனே கிளம்பி போறார். இதுதான் நடந்தது. போய் 12 வருஷ காலம் சத்தியாகாலத்துல இருக்கார். அப்போ அந்த பகுதியை ஆண்டு வந்தவன் கம்பனராயுடையார். அந்த கம்பனராயுடையாருடைய மனைவி தான் அந்த ராணி கங்காதேவி. அந்த கம்பனராயன் யாருன்னாக்க விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவிய 2 பேர், ஹரிஹரர் புக்கர்னு 2 பேர். ஹரிஹர தேவர், புக்க தேவர்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளை, தம்பியினுடைய பிள்ளை. அண்ணா தம்பி 2 பேர்ல தம்பியோட பிள்ளை அவர், இளவரசன். அவர் திருமலையிலேருந்து ஆரம்பிச்சு செஞ்சிக்கோட்டை வரலும் அவர் ஆண்டு இருக்கார். அந்த சமயத்துல ஆண்டு இருக்கிற போது அந்த பகுதியெல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், சுவாமி தேசிகனுடைய பால்ய சிநேகிதர் தான் அங்க ராஜகுரு, எங்க விஜயநகர சாம்ராஜ்யத்துல. அந்த இது படிக்கும்பொழுது நீங்கெல்லாம் வைராக்கிய பஞ்சகத்துல வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த கதை இல்லையா? அந்த இவருக்கு தெரிய வருது. அப்போ கம்பனராயருக்கு ஆதேசம் வருது, போய் ஸ்ரீரங்கத்தை மீட்டு ரங்கநாதனை இது பண்ணி ஸ்தாபனம் பண்ணி புனஸ்தாபனத்துல பண்ணி மதுரையை மீட்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு கட்டளை. அதுல இன்னொன்னு சொல்றார், அவர் தூங்கும் பொழுது கனவுல மதுரை மீனாட்சி வந்தாலாம், ஒரு வேலை கொடுத்தாலாம் அவனுக்கு அப்படின்றதாக சொல்றது. அவர் அதுக்கப்புறம் சண்டைக்கு எல்லாரையும் வீரர்களை தயார் பண்ணிட்டு இதுல இருந்து திருமலையில இருக்கக்கூடிய நம்பெருமான ஏழை பண்ணிட்டு செஞ்சிக்கு வரார். செஞ்சியில சிங்காவரம்ன்ற இடத்துல நம்பெருமாளை ஏழை பண்ணி எழுந்துருளை பண்ணி அங்க அவருக்கு எல்லா விதமான உபசாரங்களும் நடக்கிறது. அந்த ஞாபகார்த்தமாகத்தான் இன்னைக்கும் செஞ்சியில சிங்காவரம்ன்ற இடத்துல எங்க தங்கியிருந்தாரோ அந்த இடத்துல ஒரு ரங்கநாதன் சன்னதி கட்டிருக்குது. ரங்கநாதன் எழுதிருக்காரு அந்த இடத்துல, அந்த இப்ப எழுதிருக்காரு. அது அவர் ரங்கநாதன் எழுதினருடைய ஞாபகார்த்தமா. அதுக்கப்புறம் போறார், ஸ்ரீரங்கத்தை மீட்கிறார், சண்டை போட்டு துருஷ்கர் கிட்ட இருந்து ரங்கநாதனை சுவாமி தேசிகனுடைய இதுல அவருடைய முன்பாக ரங்கநாதனை புனப்பிரதிஷ்டை பண்றார். புனப்பிரதிஷ்டை பண்ணி அத்தியனோத்சவாதிகள்லாம் திருப்பி ஆரம்பிச்சு பண்ணி வைக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியாக சரித்திரம் சொல்றது. அத்தியனோத்சவத்தை சுவாமி தேசிகன் புனக ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்லிட்டு சுவாமி துட்டாச்சார் சொல்ற வைபவ பிரகாஷிகா ஸ்தோத்திரத்துல சொல்றார். அதற்கு பிறகு அங்கேருந்து அவன் கம்பனராயர் மதுரை மேல படையெடுக்கிறார். மதுரை மேல படையெடுத்து மதுரையை மீட்கிறார். பெரிய யுத்தம் நடக்கிறது, பிரம்மாண்டமான யுத்தம் மதுரையில. அதுல ரொம்ப அடிபட்டுறார். கம்பனராயருக்கு நிறைய அடிபட்டுருக்கு. இந்த இதெல்லாம் காவியமாக எழுதியிருக்கா யாரு? ராணி கங்காதேவி, அவருடைய பத்னி, கம்பனராயருடைய பத்னி. அதுதான் மதுரா விஜயம்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கும் அந்த காவியம் கிடைக்கிறது. மதுரா விஜயம்ன்ற காவியம் கிடைக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ராணி ஒருத்தி தான் சம்ஸ்கிருத காவியத்திலே, சம்ஸ்கிருத கவிகள்லயே ஸ்திரீ கவி, கவிதாயினி சொல்லுவா இல்லையா? அதுதான். அதனால இந்த புஸ்தகத்தை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா நிறைய தேசிய சம்பிரதாய விஷயங்களை நிறைய கத்துன்னு இருக்கீங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ராணி கங்காதேவியை பத்தி என்ன சுவாமி தேசிகனுடைய சம்பந்தம் அங்க இருக்குது. அதனால தெரிஞ்சு வச்சு.
அவள்லாம் வந்து சுவாமி தேசிகனுடைய சம்பந்தத்தை உடையவர்கள், கம்பனராய உடையவர். அதுக்கப்புறம் கம்பனராய உடையர் 1 வருஷமோ 1.5 வருஷமோ அதுக்கப்புறம் உயிரோட இருக்கார். அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறார் அப்படின்றதாக சரிதான். சுவாமி வந்து மனுஷனை பாடாதவர், ஆனா ஒரே ஒரு ஸ்லோகம் எழுதுறார். அந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்துல இன்னும் வந்து அந்த ரங்கநாதன் சன்னதியில சோவர்ல இருக்கிறதாக சொல்றார். ஆணியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம் 4 வரியில ஒரே ஸ்லோகம். அதுல கடைசியில கம்பனராய பத்தி வரும், அவர் பேரை பத்தி வரும். இப்படியாக சுவாமி தேசிகன் எழுதிய ஸ்லோகம் அது ஒண்ணு. அந்த சரித்திரத்தை வர்ணிச்சு திருப்பி புனப்பிரதிஷ்டை பண்ணி எல்லா உற்சவத்தையும் ஆரம்பிச்சு வச்சார் அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஏற்றினது. அதுக்கும் மதுரா விஜயத்துக்கும் சம்பந்தம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்றது மதுரா விஜயம் காவியமாக இருக்கு. இப்படியாக நீங்கள்லாம் மதுரா விஜயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ அதை எழுதியது யாரு? கங்காதேவி, ராணி கங்காதேவி. இவ வந்து கம்பனராயருடைய மனைவி. ஒரே ஒரு பெண் கவிதாயினி இவோ சம்ஸ்கிருதத்துல. அடுத்தது, who authored the book லீலாவதி? என்ன சொன்னா? பாஸ்கராச்சாரியா அப்படின்னு நாம் சொல்லுவோம். பாஸ்கராச்சாரியா. சில பேர் 2 அப்படின்ற 1 2 வச்சிருக்கா. பாஸ்கராச்சாரியா 2, நமக்கு பாஸ்கராச்சாரியா. இவளுடைய பொண்ணோட பேரு லீலாவதி, அவருடைய செல்ல மகள் லீலாவதி. உங்களுக்கு பாஸ்கராச்சாரியருக்கு தெரியும். பாஸ்கராச்சாரியர் வந்து ஆரியபட்டருக்கு அப்புறம் வந்தவர். இவர் வந்து ஆஸ்ட்ரோ மேத்தமெட்டிஷியன். ஆஸ்ட்ரோ மேத்தமெட்டிஷியன்னா என்ன? வெறும் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, ஆஸ்ட்ரானமியும் அவருக்கு வந்து எக்ஸ்பர்ட். ஆஸ்ட்ரோ மேத்தமெட்டிஷியன் இவர் வந்து பாஸ்கராச்சாரியர் வந்து புஸ்தகம் எழுதியிருக்கார். லீலாவதினே பேர் அந்த புஸ்தகத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்லோகமும் முதல் சின்ன புஸ்தகம் தான். அவருக்கும் அவருடைய பெண் லீலாவதிக்குமான சம்வாதம். சம்வாதம் என்ன? கன்வர்சேஷன். என்ன கன்வர்சேஷன் தெரியுமா இல்லையோ? இப்பெல்லாம் வந்து இது போடுறா, என்னது, புதிர் போடுவா இல்லையா? புதிர்னா என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? ஒரு கொஸ்டின் இது இதுவா சொல்லிட்டு ரிடல்ஸ். ஆனா பாஸ்கராச்சாரியர் வந்து மேத்தமெட்டிஷியன், லீலாவதியும் அந்த மாதிரி அற்புதமான ஒரு கவிதாயினியும். அவளும் வந்து பெரிய பண்டிதை. அவ்வளவு பாஸ்கராச்சாரியர் வந்து ரிடல்ஸ்ல சொல்லுவேறான். அதாவது கணக்கு தான் அங்க ரிடல்ஸே. அதாவதுன்னா இத்தனை இருந்து இத்தனை போச்சு, இத்தனை வந்தது, பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி. ஆனா அதுல வந்து அவ ஜாமெட்ரியை வச்சுதான் மெயினா வந்து ரிடல்ஸ் சொல்லுவேறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஜலத்துல, குளத்துல வந்து ஜலம் இருக்கு. ஜலத்துல தாமரை புஷ்பம் இது பண்றது. அது வந்து தாமரை புஷ்பம் வந்து ஜலத்திலேருந்து இவ்வளவு வசனம் மேல வந்திருக்கு. அப்ப அது மேல வந்து ஒரு பறவையோ ஏதோ வந்து உட்கார்றது. உட்கார்ந்த உடனே புஷ்பம் வந்து ஆடுறது. அப்ப அவர் கேட்கிறார், இது எத்தனை டிகிரி சாயும் அப்படின்னு. அந்த மாதிரியான கணக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ன்றதாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இல்லை. சின்ன வயசுல எப்பயோ படிச்சது, 2வது தடவை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த அற்புதமான புஸ்தகம் அது லீலாவதி. எல்லாருமே படிக்கணும். இப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட கிடைக்கிறது. இப்ப கிடைக்கிறது எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட கிடைக்கிறது. இது அதோட பாஸ்கராச்சார் வந்து வேற 2 புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா 2 புஸ்தகம் எழுதியிருக்காரு பாஸ்கராச்சார். வர அவர் தான் ஆரியபட்டர் தான் சூரிய சித்தாந்தம் எழுதியிருக்காரு. இது வந்து பிருகத் ஜானம்னா நான் திருப்பி பார்க்கலைன்னா அவர்தான். அனபியாசே விஷம் வித்யா பாஸ்கராச்சாரியர். சித்தாந்த சிரோமணி அப்படின்றதாக புக்கு அவர் வந்து எழுதியிருக்கார். இவர் 12வது செஞ்சுரியில இருந்ததாக சொல்றார்.
பைத்தாகரஸ் தியரம்லாம் இவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு முன்னாடி. என்ன நாம வந்து இப்ப பைத்தாகரஸ் தியரம்னு படிக்கிறதெல்லாம் அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்றதாக சொல்றார். அல்ஜீப்ரா, மேத்தமெட்டிக்கல் ஆஸ்ட்ரானமி, கான்செப்ட் ஆஃப் ஜீரோ, ட்ரிகனாமெட்ரி, மீன் வேல்யூ தியரம், இது எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. சித்தாந்த சிரோமணி, highly regarded for their depth and clarity, and they continue to be studied and appreciated for their mathematical and astronomical insights. இது வந்து பாஸ்கரா 2 அப்படிங்கிறார். பாஸ்கரா 1 என்னன்னு தெரியல. ஓகே, சித்தாந்த சிரோமணி 12th செஞ்சுரியில அவர் வந்து இருந்திருக்காரு. பாஸ்கரா 2. ஓகே, அடுத்தது அவருடைய மகள் தான் லீலாவதி. ஆனா என்ன சொல்றான்னா, லீலாவதி தான் இந்த புஸ்தகத்தை எழுதினான்றதும் அவன் சொல்றான், அப்பா பேர்ல எழுதிட்டார் அப்படின்னு சொல்றா சில பேர். அதெல்லாம் நாம எவ்வளவு தூரம் நம்புறதுன்னு தெரியாது. சரி, அடுத்தது who was the author of சொல்லுங்க அடியே. ராமானுஜருடைய ராமானுஜராடியன் 12th क्वेश्चनோட ஆன்சர் இல்லமா, இல்ல 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 இல்ல, அது ஸ்ரீபாஷ்யம். அது இது மகாபாஷ்யம். இது மகாபாஷ்யம். பதஞ்சலி, மகர்ஷி பதஞ்சலி, மகர்ஷி பதஞ்சலி தான் வந்து இது ஆத்தர் ஆஃப் மகாபாஷ்யம். இது வந்து இட் இஸ் தி கமெண்டரி ஃபார் Paninian Sutras. பாணினி சூத்ராஸ் அற்புதமான புஸ்தகம். வியாக்கரணம் படிக்கிறா, எல்லாரும் படிக்கிறா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். Who was the author of மகாபாஷ்யம்? மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம் சொல்லிட்டு மகாபாஷ்யத்துக்கு ஒரு whether you want to study மகாபாஷ்யம் or you want to rule the kingdom அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாபாஷ்யத்தை படிக்கிறதும் ஒரு ராஜ்யத்தை ரன் பண்றதும் ஒண்ணு அவ்வளோ டிஃபிகல்ட் ஆகுது, அவ்வளோ டெப்த் அதுல இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்றேன். மகர்ஷி பதஞ்சலி அவர் தான் ஆத்தர் மகாபாஷ்யம். கமெண்ட்ரி ஃபார் பாணினிய சூத்ராஸ். எப்படி வந்து இந்த சூத்திரத்துக்கு வியாசருடைய போதாயன சூத்திரத்துக்கு வேணும், பாதராயண சூத்திரத்துக்கு சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம்ன்ற கமெண்ட்ரி எழுதினார், வியாக்கியானம் எழுதின மாதிரி மகர்ஷி பாணினியுடைய சூத்திரங்களுக்கு இவர் வந்து பதஞ்சலி, மகர்ஷி பதஞ்சலி வந்து எழுதினார். மகர்ஷி பதஞ்சலி வந்து சித்தி அடைஞ்சது வந்து இங்க சொல்லலாம். எங்க பேர் சிதம்பரம், தில்லை சிதம்பரம் இருக்கு இல்லையா, தில்லை நடராஜா சுவாமி கோவிந்தராஜ பெருமாள் எழுதியிருக்காரு. தில்லை நகர் திருச்சித்திரகூடம், அந்த இடத்துல நடராஜருடைய இதுக்கு வந்து அங்க பாம்பு மாதிரி ஒருத்தருக்கு பேர். பார்த்தா படத்தை பார்த்தா தெரியும், பாம்பு இல்லை. வியாக்ரபாதருக்கோ மகர்ஷி பதஞ்சலிக்கோ அந்த இடத்துல வந்து தரிசனம் கொடுக்குற நடராஜா. இந்த பதஞ்சலி இவர் தான் யோக சூத்திர பிரவர்த்தகர்னு சொல்றா. என்ன, இவர் தான் யோக சூத்திரம் எழுதினவரும் இவர் தான் அப்படிங்கிறா. சில சமயம் மாறி கூட வருது, சில பேர் ஒத்துக்கல அதை. சரி, அதை பார்த்துக்கிட்டோம். மகர்ஷி பதஞ்சலி தான் இதனுடைய ஆத்தர். இட் இஸ் த கமெண்ட்ரி ஆஃப் பாணினிய சூத்ராஸ். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லுவா? இதுக்கு மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம் சொல்லிட்டு அதனுடைய பெருமை, மகாபாஷ்யத்தினுடைய பெருமை, அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த மகாபாஷ்யம். சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல இதுதான் வந்து உச்சபட்சமான ஒரு ஹையஸ்ட் ஸ்டடி ஆஃப் கிராமர் இஸ் மகாபாஷ்யம் தான். சிரோமணி, இப்ப நான்லாம் சிரோமணி நான்லாம் வாசிச்சிருக்கேன், நல்லா வியாக்கரண சிரோமணி தான் நாங்க வாசிச்சிருக்கோம். அதை ஃபுல்லாவே மகாபாஷ்யம் ஃபுல்லா வாசிச்சிருக்கோம். இப்படியாக வந்து 12 கொஸ்டின், 12 விஷயங்கள் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த குவிஸ் இதுல வந்து போட்டு. ஓகே, குவிஸ் கால் ஃபாதர் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமாஸ். யாரு திருப்பி ஒரு தடவை பார்த்துலாமா எல்லாத்தையும்? குவிஸ் கால் ஃபாதர் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமாஸ் யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. மகாகவி பாசர், மகாகவி பாசர் ப்ரீ காளிதாசன் டைம் அவருக்கு. அவருடைய டைம் வந்து பிசில இருந்தவர் அவர்.
காளிதாசன் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். ஓகே, அவர் வந்து 13 நாடகங்கள் எழுதியிருக்காருனால நாடக தந்தைன்னு பேர் அவர். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் அபிஜ்ஞான சாகுந்தலம்? மகாகவி காளிதாசர். கரெக்ட், மகாகவி காளிதாசர். மகாகவி காளிதாசரை பத்தி சொல்லும்பொழுது இந்த இதை சொல்லும்பொழுது மகாகவி காளிதாசருடைய மொத்த ஞானத்தையும் பயன்படுத்தி அபிஜ்ஞான சாகுந்தலம் எழுதினார். காளிதாசஸ் சர்வத்வம் அபிஜ்ஞான சாகுந்தலம் சொல்லுவார். என்னன்னா காளிதாசனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, காளிதாசன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு பெரிய கவின்னு தெரிஞ்சுக்கணும்னா சாகுந்தலத்தை படிக்கணும். அதான் சாகுந்தலம் அவ்வளவு உத்தமமான ஒரு நாடகம் அது. அதாவதுன்னா சாகுந்தலத்தை பத்தி சொல்லும்பொழுது ஒரு ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம் சொல்லுவான். காவியேஷு நாடகம் ரம்யம். சம்ஸ்கிருத சாகித்யத்திலேயே காவியம் நாடகம் இருக்கு இல்லையா? செம்பு காவியம், காவியம் நாடகம் செம்பு காவியம்னு சொல்லுவான். 3 பிரிவு அதுல இருக்கு. காவியம்ன்றதுதான் வந்து இது பேர்னா ரகுவம்சம், குமார சம்பவம், யாதவாபுஜயம்ன்றதெல்லாம் வந்து மகாகாவியங்கள். அதுக்கடுத்து வரக்கூடியது நாடகங்கள். நாடகங்கள்ல வரும்பொழுது இது இருக்கு இல்லையா? 13 நாடகங்கள் இவர் எழுதினது. பாஸ்கர் எழுதின 13 நாடகங்கள். இவரே 3 நாடகம் எழுதியிருக்காரு. யாரு? காளிதாசரே. விக்ரமோர்வசியம், அபிஜ்ஞான சாகுந்தலம், இன்னொன்னு வந்து 3 எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து நிறைய பேர் எழுதியிருக்காரு. டிராமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுல சொல்லும்பொழுது 3வது வந்து சம்பு காவியம்னு பேரு. சம்பு காவியம் வந்து ரொம்ப பிரசித்தமானது. என்ன தெரியுமா இல்லையா? ராமாயண சம்பு, மகாபாரத சம்பு, இன்னொன்னு விஸ்வகுணாதர்ஷ சம்பு. ரொம்ப அருமையான புஸ்தகம், குழந்தைகள்லாம் படிக்கணும். ரொம்ப என்ன சொல்றதுன்னா படம் மாதிரி இருக்கும் அந்த புஸ்தகம். நான் அந்த புஸ்தகம், அந்த சம்பு வாசிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான சம்பு அது. ராமாயண சம்பும் வாசிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன அந்த இது பேருன்னா விஸ்வகுணாதர்ஷ சம்புன்னு சொல்லிட்டு. என்ன அது யார் எழுதியது தெரியுமா இல்லையா? அது எழுதியது வந்து வெங்கடாத்வரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகாகவி. அவர் யார் தெரியுமா இல்லையா? அவர் இவருடைய வம்சத்துல வந்தவர். சுவாமி அப்புளாருடைய வம்சத்துல வந்தவர் அவர். சுவாமி தேசிகனுடைய மாமா அப்புளார், அவருடைய வம்சத்துல வந்தவர் அவர். அது மாதிரி வந்து அவர் வந்து இந்த பஞ்சமா இது தாத்தாச்சாரிய ஜிகண்டகாந்த யசதா எம்பாகினேயம் இதுன்னு சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்றார். காஞ்சிபுரம் அந்த தேவாதிராஜன் சன்னதி எல்லாம் கைங்கரியம் பண்ண கோடியன்னிகான் தாத்தாச்சாரியாருடைய மருமான்னு தன்னை சொல்லிக்கிறார் அவர். அப்படிப்பட்ட பெரிய மகான் அவர். அவெல்லாம் எழுதினா. அதுல சொல்லும் பொழுது காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ரா பிச்ச சகுந்தலா எல்லாத்துக்கும், அதாவது காவியம் நாடகம் சம்பு இது 3த்துலயும் எது ரொம்ப அழகுன்னா நாடகம் தான் அழகு. அந்த நாடகத்திலையும் இருக்கிற எல்லா நாடகத்தையும் எடுத்தா என்ன சாகுந்தலம் தான் உத்தமம் அப்படிங்கிறார். சரி, சாகுந்தலத்துல இருங்க ஒரு நிமிஷம், நான் முடிச்சேன். சாகுந்தலத்துல எது நல்லா இருக்கும் அப்படின்னா முதல் 4 ஸ்லோகம் நல்லா இருக்கும். அதாவது 4வது அங்கம், மொத்தம் 7 அங்கம். அதுல 7 டிராமா, 7 சீன், அதாவது 7 அங்கங்கள் உண்டு. அதுல அந்த 7 அங்கங்கள்ல 4வது அங்கம். சரி, 4வது அங்கத்துல எது நல்லா இருக்கும்னா 4 ஸ்லோகம். தத்ர ஸ்லோக சதுஷ்டயம் சொல்லிட்டு சாகுந்தலத்தை பத்தி ரொம்ப பெருமையா ஒரு ஸ்லோகம் உண்டு. காளிதாசஸ் சர்வஸ்வம் அபிஜ்ஞான சாகுந்தலம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது, who was the court poet of King Harshavardhana? Very good, Banabhatta. Okay, how many types of grammars are said in Sanskrit? 9 9. அனுமாருக்கு ஒரு பெயர் உண்டு தெரியுமா? அனுமாருடைய அஷ்டோத்திரத்திலே வரும். நவவியாகிருதி பண்டிதாய நமஹ. நவவியாகரண பண்டிதர்னு பேரு அனுமானுக்கு. அத ராமனே தன் வாயால சொல்றாரு லக்ஷ்மணன் கிட்ட. லக்ஷ்மணா அனுமார் கிட்ட பேசும்போது ஜாகிரதையா பேசு. முதல்ல சந்திக்கும் பொழுது ராமனே சொல்றாரு அந்த வார்த்தையை, ஜாகிரதையா பேசு. அவர் வந்து வியாகரணம் படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானுடைய இதெல்லாம் அவர் என்னென்ன படிச்சிருக்காருன்னு அனுமான் இவர் ராமன் ஊகிச்சு சொல்றாரு அவர்கிட்ட ஜாகிரதையா பேசு அப்படின்ட்டு. அடுத்தது, who was acha name 18 Puranas. அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டாச்சு.
இல்ல அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டாச்சே, அது தெரிஞ்சுக்கணும் நீங்க. குட் குட், உத்தமம் உத்தமம். நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க எல்லாரும் ஒரு தடவை பாடி. ஓகே. மத்வயம் பத்வயம் செய்வ பத்வயம் செய்வ பிரத்ரயம் பிரத்ரயம் வ சதுஷ்டயம் வ சதுஷ்டயம். அதாவது கேளுங்க ஒரு நிமிஷம் முதல் லைன். பத்வயம் 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 செய்வ பிரத்ரயம் வ சதுஷ்டயம். அப்படின்னா துவயம்னா 2, வால ஆரம்பிக்கிறது 2, பால ஆரம்பிக்கிறது 2. ஓகே. பிரத்ரயம் பிரால ஆரம்பிக்கிறது 3, வ சதுஷ்டயம் வால ஆரம்பிக்கிறது 4. சரி, ஆரம்பம் என்ன, ஸ்லோக ஆரம்பம் என்ன, மறந்து போச்சு, குழம்பு போச்சு. ஸ்லோக ஆரம்பம் சொல்லுங்க திருப்பி. மத்வயம் 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 மால ஆரம்பிக்கிறது 2, துவயம்னா 2, மத்வயம் பத்வயம் பிரத்ரயம் பிரால ஆரம்பிக்கிறது 3, வா சதுஷ்டயம் 4. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2 2 4, 4 3 7, 7 4 11. முதல் லைன்ல 11 புராணத்தோட பேரை சொல்லியாச்சு. 11 புராணத்து பேரை முதல் லைன்ல சொல்லியாச்சு. அடுத்து அனாபலிங்க கூஸ்காணி சொல்லுங்க. அனாபலிங்க கூஸ்காணி புராணாணி பிரதக் பிரதக். இதான் 18 புராணம். அனாபலிங்க அனாபலிங்க. ஓகே. அனாபலிங்க கு ஓகே. ஆல ஒரு 1. ஓகே. 4 1, பால 1, லிங்க புராணம் 1, கு கூர்ம புராணம் 1, கந்த புராணம் நீ அனாபலிங்க கூஸ்காணியா 11 7 18. 11 தான் நாங்க வந்தது. 2 2 4 3 7, 7 4 11, இங்க 7. ஓகே. 18 மொத்தம் 18 புராணங்கள் பேரு. சரியா? அடுத்தது வேற என்ன? அடுத்தது which work is called Amaragosha? நாமலிங்கானுசாசனம். இது பேர் என்ன? நாமலிங்கானுசாசனம். அதுக்கு நாமலிங்கானுசாசனம்னு பேரு, முதல் பேர். அப்புறம் தான் அதுக்கு அமரகோஷம்னு பேர். இதுதான் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியோ லெக்சிகான் எதை சொன்னாலும் இதான் ஃபர்ஸ்ட் புக். ஓகே. Who were the 9 scholars in the court of King Vikramaditya? ஸ்லோகம் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இல்ல அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வெரி குட் உத்தமம் உத்தமம் உத்தம். நான் ஒரு தடவை சொல்றேன், எல்லாரும் ஒரு தடவை கேளுங்க. சரியா? தன்வந்தரி ஷபணக அமரசிம்ம ஷ்டங்கு வேதாள பட்ட घटकर्पर
காளிதாசாः இது ஒரே பதம். ख्यातो वराहमिहिरः नृपते सभायाम् रत्नानि वै वररुचिः नवविक्रमस्य மொத்தம் 9 பேர். மொத்தம் 9 பேர். ஓகேவா? முதல்ல இருந்து தன்வந்தரி அப்படின்னு ஒருத்தர். தன்வந்தரி தான் இந்த இதனுடைய ஆயுர்வேதத்தினுடைய ஃபவுண்டர். க்ஷபணக, தன்வந்தரி, க்ஷபணக, அமரசிம்மர். இந்த அமரசிம்மர் 3வது பார்த்தோம் இல்லையா? அமரகோஷம் எழுதினவர் 3வது. அமரசிம்ம, சங்கு அப்படின்னு ஒருத்தர். வேதாள கட்ட அப்படின்னு சொல்லி ஒருத்தர். கடகற்பர காவியம்னே ஒண்ணு பண்றாங்க. கடகற்பர, காளிதாசா 7வது வந்து காளிதாசன். தாத்தோ வராகமிகிரஹ, வராகமிகிரர் அவர் வந்து 8வது. அப்புறம் வரருச்சி, வரருச்சி யாரு அப்படின்னா பாணினி சூத்திரத்துக்கு நோட்ஸ் எழுதினவர், சின்ன சின்னதா டிப்பணி எழுதினவர். வரருச்சி நவ விக்ரமஸ்ய, விக்ரமாதித்ய சபையில 9 பேரும் ரத்னங்கள் இருந்தார். நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லி 9 பேர் இருந்தாங்க. அதான் இந்த 9 பேர். சரியா? யாருடைய சபையில இருந்தா? விக்ரமாதித்ய சபையில இருந்தார். வெரி குட், வெரி குட். Okay, that's good. What are the 3 works authored by King Harshavardhana? ஹர்ஷவர்தனா கதையை பார்த்தோம் நாம. ஹர்ஷவர்தன் எழுதிய 3 நாடகங்கள் பேர் என்ன? பிரியதர்ஷிகா, நாகானந்தம், ரத்னாவளி. இந்த ரத்னாவளி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரத்னாவளி ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அடுத்தது what are the 2 works authored by Banabhatta? Again, kindly reverse the answer for the above question after water again. ஹர்ஷச்சரிதம், காதம்பரி. மேல இருக்குல்ல கிங் ஹர்ஷவர்தனா கேட்டனா, கிங் ஹர்ஷவர்தனா இருக்கு இல்லையா? வாட் ஆர் த 3 works authored by கிங் ஹர்ஷவர்தனா? அந்த ஹர்ஷவர்தனுடைய கதையே அப்படியே ஃபுல்லா எழுதியிருக்காரு. அதுக்கு பேரு ஹர்ஷச்சரிதம்னு பேரு. ஓகே, ஹர்ஷச்சரிதம் பாணபட்டர் எழுதியது ஹர்ஷச்சரிதம். இது மகாகாவியம் அது. ஆனா அதே மாதிரி காதம்பரி அதுவும் மகாகாவியம். ஆனா என்ன தெரியுமா விசேஷம்? இது ரெண்டும் வந்து பத்திய காவியம் கிடையாது, கத்திய காவியங்கள் ரெண்டுமே. இது இருக்குல்ல, ஸ்டோரி புக் மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்லோகம் கிடையாது, 1-2 ஸ்லோகம் இருக்கும், அவ்வளவுதான். அது மேல கிடையாது. அதுல எழுதியதுதான் ஹர்ஷச்சரிதம். இன்னொன்னு வந்து காதம்பரின்னு. ஓகே, காதம்பரி வந்து இமேஜினரி ஸ்டோரி. காதம்பரி இமேஜினரி ஸ்டோரி. ஓகே, அடுத்தது இன்னைக்கு 3 ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு 3 கொஸ்டின் பார்த்தோம். Who was the author of மதுரா விஜயம்? நீங்க சொல்லுங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்? Madhura Vijayam was written by Gangadhar, founder of the Vijayanagara Empire, was Madhura Devi. Bukkaraya's daughter-in-law was Madhura Devi. The brothers Harihara Raya and Bukkaraya established the Vijayanagara Empire. The poem goes into great depth on the Vijayanagara Empire in a way and conquest of the Madurai Sultanate. Madhura Vijayam meaning the victory of Madurai in the 14th century. He is ancestor for Middle poet Gangadevi. It also named Sarita by the poet. It concerns the life of Kumara Kampana, a prince of the Vijayanagara Empire and the second son of Bukkaraya. Very good. அடுத்து ஸோ கங்காதேவி வந்து அவருடைய வைஃப், கம்பனராயருடைய வைஃப். ஓகேவா? அடுத்து who authored the book லீலாவதி? பாஸ்கராச்சாரியா. பாஸ்கராச்சாரியா. ஓகே, வெரி குட். லீலாவதிங்கிறது அவருடைய
டாட்டருடைய பேர், அவருடைய பொண்ணோட அவருடைய மகளோட பெயர் வந்து லீலாவதி. சரியா? அந்த பேரையே அப்படியே வச்சுட்டார். சரி. Who was the author of Mahabhashyam? Bhagavan Patanjali was the author Patanjali. attributed to Patanjali. Patanjali have selected rules of Sanskrit grammar from he writes the Ashtadhyayi as well as Katayana Vartika Sutra and section of Pali's grammar. This takes the 2nd century BCE on the basis of records using the Chinese traveler who resided in India for 16 years and studied in Nalanda University. ஆடியோ ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட். இப்ப இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது போலாமா? சங்கியா. சங்கியா போன புக்ல வந்து 1 to 10 படிச்சோம். ஓகேவா? அதனுடைய பிரயோகம் இப்ப படிக்கணும். என்ன படிக்க போறோம்? அதனுடைய பிரயோகத்தை வந்து படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். சங்கியா 1 to 4. 1 to 4 தான் இந்த லெசனே. என்ன தெரியுமா இல்லையா? சங்கியா 1 to 4 இது வந்து ரொம்ப பழகணும். 1 to 4 வந்து ரொம்ப ரொம்ப பழகணும். ஓகே, அதை நீங்க இப்ப பழகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 1 to 4ல ஜெண்டர் உண்டு. masculine gender, feminine gender ஒண்ணுதான். நம்பர் 1 has masculine, feminine, neutral gender. அதே மாதிரி 2, அதே மாதிரி 3, அதே மாதிரி 4. ஓகே, இது வந்து வேற எதனா இதுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது, வேற லாங்குவேஜ்ல இருக்கான்னு தெரியாது, ஹிந்தில இருக்கலாம். ஓகே, தெரியாது. ஓகே, ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். வரும்போது ஜெண்டர் 1 एकः एका एकं, 2 द्वौ द्वे द्वे. சொல்லுங்க அடியன். அடியன் சாய்பார்கள் வந்து நியூட்ரல் ஜெண்டர் மட்டும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நல்லது. 3 त्रयः तिस्रः त्रीणि. அதாவது இது மூணுத்துக்குமே அர்த்தம் வந்து 3 தான். இந்த மூணு சொல்லுக்குமே மீனிங் வந்து 2 தான். இந்த மூணுத்துக்குமே மீனிங் வந்து 1 தான். ஆனா ஏகஹான்னு சொன்னா மேஸ்குலின் 1, ஏகான்னு சொன்னா ஃபெமினைன் 1, ஏகம்னு சொன்னா நியூட்ரல் ஜெண்டர் 1. அது மாதிரி துவௌ அப்படின்னு சொன்னா மேஸ்குலின் 2, துவே அப்படின்னு சொன்னா ஸ்திரீலிங்கத்துல, ஓகே, ஃபெமினைன் ஜெண்டர்ல 2, துவே அகைன் சொன்னாக்க நியூட்ரல் ஜெண்டர்ல 2. 3 த்ரயஹா அப்படின்னா மேஸ்குலின்ல 3. ஓகே, திஸ்ரஹா அப்படின்னா ஃபெமினைன் ஜெண்டர்ல 3. ஓகே, த்ரீணி அப்படின்னா நியூட்ரல் ஜெண்டர்ல 3. அடுத்தது சத்வாரஹா அப்படின்னா மேஸ்குலின்ல 4, சதஸ்ரஹான்னா ஃபெமினைன்ல 4, சத்வாரி அப்படின்னா நியூட்ரல் ஜெண்டர்ல 4. சரியா? முதல்ல இதை வந்து படிங்க, இதை படிங்க எல்லாருமே. இந்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, எல்லாரும் புரிஞ்சுங்க, அப்புறம் தான் மேல படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது, கஷ்டம். அடியன் சாய்பார்கள் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா அடியன்? அடியன் சாய்பார்கள் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா அடியன்?
வாசிக்கலாமான்னு கேக்குறியா? என்ன கேக்குறேன் புரியல. அடியன் சாய்பாபாவை வாசிக்கலாம் அடியன். படிக்கலாம். அவ இது போடுங்க, யாரு சொல்றாளோ அவ தான் படிக்கணும். சரியா? ஒரு குழந்தைகள் வாசிக்கிட்டோமா சுவாமி? அடியன் வாசிக்கணும், எல்லாருமே கூட வாசிக்கணும், இன்னும் பிரச்சனை இல்லை. இது வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடியன்மா அடியன் சாய்பார்கவி ஆரம்பிக்கலாம் கண்ணா. அடியன் masculine gender 1 2 3 4 एकः द्वौ त्रयः चत्वारः. feminine gender 1 2 3 4 एका द्वे तिस्रः चत्वारः. neuter gender 1 2 3 4 एकं द्वे त्रीणि चत्वारि. धन्यवादः. அடியன் MS ஸ்ரீநித்யா வாசிக்கலாமா? अडियन् masculine एकः द्वौ त्रयः चत्वारः. feminine एका द्वे त्रिस्रः चत्वारः. neuter एकं द्वे त्रीणि चत्वारि. அழகா படிக்கணும். சதவாரின்னு படிக்கணும். சத்வாரி. चत्वारि. அடியன் கேஷவ் வாசிக்கலாமா? अडियन् masculine 1 2 3 4 एकः द्वौ त्रयः चत्वारः. feminine 1 2 3 4 एका द्वे तिस्रः चतस्रः. neuter 1 2 3 4 एकं द्वे त्रीणि चत्वारि. अडियन् அடியன் ஸ்ரீஹரி வாசிக்கலாமா? अडियन् masculine 1 एकः 2 द्वौ 3 त्रयः 4 चत्वारः. feminine 1 एका 2 द्वे 3 तिस्रः 4 चतस्रः. neuter gender 1 एकं 2 द्वे 3 त्रीणि 4 चत्वारि. धन्योऽस्मि. அடியன் அனந்தன் சேஷஸ்ரீ வாசிக்கிறீங்களா? masculine चत्वारः. feminine एका द्वे तिस्रः चतुर्दशः. neuter एकं द्वे चत्वारि. masculine एकः द्वौ त्रयः चत्वारः. feminine एका द्वे तिस्रः चतुर्दश. neuter एकं द्वे त्रीणि चत्वारि. धन्यवाद. அடியன் சாஸ்வத் ஸ்ரீராம் வாசிக்கிறீங்களா? masculine एक
द्व त्रय चत्वारः फेमिनैन् एका द्वे तिर्सः चतुर्सः न्यूटर् जेण्डर् वर्ड्स् एकं द्वे त्रीणि चत्वारि धन्यवादः मीडियन् அடியன் சுவாமி ஒரு குழந்தைகள் வாசிச்சிருக்காரு இன்னும் கூட வாசிக்கிட்டேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் வாசிக்கிட்டேன் இன்னும் 2-3 பேர் குழந்தைகளுமே எல்லாருமே வாசிக்கணுமா சுவாமி வாசிக்கிட்டேன் அடியன் சுவாமி அரவிந்த் 24 பேட்ச் வாசிக்கிறீங்களா அரவிந்த் கேக்குறதாக்கண்ணா வாசிக்க முடியுமா வாசிப்பீங்களா அரவிந்த் அடியன் மாதவ் வாசிங்கோமா அடியன் அடியன் மாதவ் கேக்குறதா வாசிக்கலாம் இப்போ एकः एका एकं द्वौ द्वे द्वे त्रयः तिस्रः त्रीणि चत्वारः चतसः चतस्रः चत्वारि yes madam अडे अरे मॉडल करता मैडम அடியன் மாதவ் வாசிக்கலாம் masculine एकः द्वौ त्रयः चत्वारः फेमिनिन् एका द्वे तिस्रः चतस्रः न्यूटर् एकं द्वे त्रीणि चत्वारि அடியன் ஸ்ரேயஸ் வாசிக்கிறீங்களா masculine 1 2 3 4 एकः द्वौ त्रय चत्वारः फेमिनैन् एका द्वे तिस्रः चतस्रः न्यूटर् एकं द्वे त्रीणि चत्वारि इंग्लिश मीडियम அடியன் ஸ்ரீநிதி வாசிக்கிறீங்களா अडियन masculine gender 1 2 3 4 1 एकः 2 द्वौ 3 त्रयः 4 चत्वारः feminine gender 1 एका 2 द्वे 3 तिस्रः 4 चतस्रः neuter gender 1 एकं 2 द्वे 3 त्रीणि 4 चत्वारि धन्यस्मि अडियन அடியன் ஸ்ரீ யவனிகா வாசிக்கிறீங்களா अडियन masculine एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 feminine एका 1 द्वे 2 तिस्रः 3 चतस्रः 4 neuter gender एकं 1 द्वे 2
4 அடியன் தன்யாஸ்மி அடியன் அடியன் திரிவிக்ரம் வாசிக்கலாமா? Again, masculine 1 ekah 2 dvau 3 trayah 4 chatvarah. Feminine 1 eka 2 dve 3 tisrah 4 chatasrah. Neuter 1 ekam 2 dve 3 त्रीणि 4 चत्वारि. धन्यवाद. அடியன் சுவாமி எல்லா குழந்தைகளுமே வாசிச்சுட்டாங்க. சரி, சரி. அடுத்து now usage of ekah. okay, ekah dvau trayah chatvarah. ஓகேவா? இதை பார்க்கலாம். இதை வந்து படிக்கும் பொழுது இந்த ஆர்டர்ல படிங்க. ஓகே, வெர்டிக்கல்ல படிங்க. அப்பதான் மனப்பாடம் ஆகும், மனசுல ஏறும். ஓகே, நீங்க ஹரிசாண்டல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுல ஏறவே ஏறாது. சரியா? ஏகஹா புத்திரஹா, ஏகஹா மிருகஹா, ஏகஹா கஜஹா. ஓகே, see this ஏகஹா is selected because of கஜஹா, because of மிருகஹா, புத்திரஹா. ஏன்னா இதெல்லாம் வந்து masculine word, அதனால ஏகஹா வருது. இங்க ஏகா வராது, ஏகம் வராது. ஏன்னா இந்த நவுன் வந்து masculine word, அதனால வந்து ஒன் அப்படிங்கறத வந்து இதுலதான் வரணும். எதுல வரணும்? மேஸ்குலைன்ல தான் வரணும். சோ இதுவும் மேஸ்குலைன், இதுவும் மேஸ்குலைன். ஏகஹானால புத்திரஹா கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுங்க. புத்திரஹா புல்லிங்கமா இருக்கிறதுனால தான் ஏகஹான்னு புல்லிங்கம் வந்திருக்கு. ஓகே, ரிவர்ஸ். இதுதான் ஞானத்தை என்ன சொல்றது, நம்ம மூளை வந்து வேகமா வேலை செய்யாது. சம்ஸ்கிருதம் கஷ்டம்னு சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, ஏகஹா வச்சு புத்திரஹா கிடையாது, அட்வான்ஸா யோசிக்கணும். புத்திரஹா வச்சுதான் ஏகஹா. அது மாதிரி புத்திரோடுறது வந்து துவௌ, புத்திரோ வச்சுதான் துவௌ, புத்திராஹா வச்சுதான் திரயஹா, புத்திராஹா வச்சுதான் சத்வாரஹா. ஓகே, என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன பதம் சொல்ல போறோமோ அது என்ன ஜெண்டர் என்ன இதுன்றத பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற வேர்டை பயன்படுத்தணும். ஓகே, த்ரீணி புத்திராஹான்னு சொல்லக்கூடாது, தப்பு. த்ரீணி புத்திராஹான்னு சொன்னா தப்பு. அதனால முதல்லயே புத்திராஹா நான் சொல்ல போறேன், அதனால திரயஹா புத்திராஹான்னு சொல்லணும். அந்த ஃப்ளூயன்சி வரணும் சம்ஸ்கிருதத்துல, அப்பதான் ஞானம் வளரும். அடுத்தது ஏகஹா மிருகஹா, ஏகஹா கஜஹா, द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ, त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः, चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. சரியா? இப்ப இதை படிங்க, இதை எல்லாரும் படிங்க, எல்லாருமே படிங்க. அடியன் சுவாமி அரவிந்த் வாசிக்கிறியா? அடியன் அரவிந்த் கேக்குறதா? வாசிக்கலாமா இப்போ? அடியன் எம்எஸ் ஸ்ரீநித்யா வாசிங்கோ, அதுக்கப்புறம் வாசிக்கட்டும் அரவிந்த். ஸ்ரீநித்யா கேக்குறதா? அடியன் கேக்குறதா? கேக்குறது. ஏகஹ புத்ராஹ द्वौ पुत्राः. ஹலோ, புத்திராஹ இல்லமா, புத்திரஹா பார்த்து சொல்லுமா. पुत्रः ஏகஹ புத்திரஹ, एकः पुत्रः, द्वौ पुत्रौ पुत्रौ, त्रयः पुत्राः, चत्वारः पुत्राः, एकः मृगः, द्वौ मृगौ, त्रयः படிக்கணும், கத்துக்கணும். குழந்தைங்க தானே, குழந்தைங்க நல்லா கத்துக்கணும் ப்ரொனன்சியேஷன். त्रयः मृगाः, चत्वारः मृगाः, एकः गजः, द्वौ गजौ, त्रयः. இல்ல, நான் எப்படி படிக்கணும்னு சொன்னேன். அம்புகுரியும் போட்டு வச்சிருக்கேன்ல, கவனிக்கல, இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கணுமா?
त्रयः गजः चत्वारः गजः அடுத்தது அடியன் மாதவ் அடுத்து படிக்கிறவா கவனமா படிக்கும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி வச்சுட்டு அதை வந்து படிக்கணும். சரியா? அடியன் மாதவ் வாசிக்கலாம். இப்போ एकः पुत्रः एकः मृगः एकः जनकः गजः एकः गजः द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. சாய் பார்கவி வாசிக்கலாம். एकः पुत्रः द्वौ पुत्रौ त्रयः पुत्राः चत्वारः पुत्राः एकः मृगः द्वौ मृगाः त्रयः मृगाः. அடியன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அடியன்? அடியன் நான் வந்து மிருகஹால ஒரு செகண்ட்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன் அடியன். படிங்க அடியன், திரும்பி படிங்க. एकः मृगः द्वौ मृगौ त्रयः मृगाः चत्वारः मृगाः एकः गजः द्वौ गजौ त्रयः गजाः चत्वारः गजाः. அடியன் சேஷஸ் அடியன் க்ஷமிக்கணும். சேஷஸ்ரீ ஆனந்தன் வாசிக்கலாமா? एकः पुत्रः एकः मृगः एकः गजः द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ त्रयः पुत्रः त्रयः मृगाः त्रयः गजाः चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. धन्योऽस्मि. அடியன சாஸ்வத் வாசிக்கலாம். இப்போ அடியன சாஸ்வத் ஸ்ரீராம் இருக்கேல வாசிக்கலாம். இப்போ அடியன சாஸ்வத் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அடியன கேஷவ் வாசிக்கிறேலாமா? 23 பேட்ச். அடியன கேஷவ் 23 பேட்ச் இருக்கேல வாசிக்கலாமா? இப்போ
கேக்குறது அடியன் அடியன் கேட்கறதுமா கேஷவ் வாசிக்கலாம். अडियन् एकः पुत्रः एकः मृगः एकः गजः द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. அடியன அனந்தன் வாசிக்கலையா? வாசிங்கோமா இப்போ. அதே நாங்க 2 பேரும் வாசிக்கல அடியே. வாசிங்கோமா. अडियन् 1 एकः पुत्रः एकः मृगः एकः गजः 2 द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ 3 त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः 4 चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. अडियन् धन्यवादः. 1 एक पुत्रः एकः मृगः एकः गजः द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः 4 चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. धन्यवादः. அடியன ஸ்ரீநிதி வாசிக்கலாமா? अडियन् numbers in masculine gender 1 एकः पुत्रः एकः मृगः एकः गजः 2 द्वौ पुत्रौ द्वौ मृगौ द्वौ गजौ 3 त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजाः 4 चत्वारः पुत्राः चत्वारः मृगाः चत्वारः गजाः. धन्यवादः अडियन्. அடியனா ஸ்ரீ யவனிகா வாசிக்கலாமா? அடியன் एकः गः एकः गजः द्वौ पुत्रौ द्वौ मृगाः द्वौ गजौ त्रयः पुत्राः त्रयः मृगाः त्रयः गजः चत्वारः पुत्राः चत्वारः அடியனா திரிவிக்ரம் வாசிக்கலாமா? அடியனா திரிவிக்ரம் வாசிக்கிறேல ஆக்சுவலா கேட்கல.
விக்ரம் சரி, இதோட இருக்கட்டுமா? அடியன் சுவாமி திரிவிக்ரம் லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி பாருங்க. அடியன் ஸ்ரீஹரி இப்ப வாசிங்கோமா, அதுக்கப்புறம் திரிவிக்ரம் வாசிக்கலாம். ஸ்ரீஹரி கேக்குறதா? வாசிக்கலாம். கேக்குறதுமா. एकः पुत्रः, एकः मृगः, एकः गजः, द्वौ पुत्रौ, द्वौ मृगौ, द्वौ गजौ, त्रयः पुत्राः, त्रयः मृगाः, त्रयः गजाः, चत्वारः पुत्राः, चत्वारः मृगाः, चत्वारः गजाः. धन्यस्मि. அடியன் இப்ப கேக்குறதா? கேக்குறது வாசிக்கலாமா? அடியன் numbers in masculine gender. 1 ekah putrah, ekah mrigah, ekah gajah. 2 dvau putrau, dvau mrigau, dvau gajau. 3 trayah putraah, trayah mrigah, trayah gajah. 4 चत्वारः पुत्राः, चत्वारः मृगाः, चत्वारः गजाः. धन्यवादः. सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्ति. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.